வணக்கம். "சுளிக்க சொல்லேல்" அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா? கார்த்திக், விஜய் அப்படின்னு நண்பர்கள் இருக்காங்க. ஒரே பள்ளிக்கூடத்துல, ஒரே வகுப்புல படிக்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்துல விஜய்க்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் விஜய் மிட்டாய் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு, விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஆனா, அந்த கார்த்திக் பையன் என்ன பண்றான் அப்படின்னா, விஜய் கிட்ட சொல்றான், "இதெல்லாம் ஒரு சாக்லேட்டா? போயும் போயும் உன் பிறந்த நாளுக்கு இத்துணூண்டு சின்ன சாக்லேட் நீ குடுத்துருக்க. ஒரு நல்ல பெரிய சாக்லேட் வாங்கியிருக்கலாம். இல்ல கொஞ்சம் நல்ல விலை கூடிய இருக்கிற சாக்லேட் வாங்கியிருக்கலாம். போயும் போய் இந்த குட்டி சாக்லேட்ட கொண்டு வந்து குடுக்குறியே போ! எனக்கு வேண்டாம்ன்னு" சொல்லி ரொம்ப புண்படுத்துற மாரி ரொம்ப இழிவா பேசிர்றாங்க. விஜயோட மனசு ரொம்ப புண்பட்டு போயிடுது. இத கவனிச்ச ஆசிரியர் கார்த்திக்க தனியா கூப்ட்டு பேசுறாங்க. "நான் உனக்கு ஆத்திச்சூடியில 'சுளிக்க சொல்லேல்' அப்படின்னு ஒரு செய்யுள் கத்துக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? யார் மனசையுமே புண்படுத்துற மாரி எந்த நேரத்திலயும், எந்த சிச்சுவேஷன்லயும் நீ பேசிறக்கூடாது. நம்ம பேசக்கூடாது." அவனோட பர்த்டேக்கு விஜய் அவனால முடிஞ்ச ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து உனக்கு குடுத்தான். நீ அத ரொம்ப நல்ல எண்ணத்தோட நீ அத எடுத்து அவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். ஆனா, இதெல்லாம் ஒரு சாக்லேட்டான்னு கேட்டு நீ அவன ரொம்ப புண்படுத்திட்ட. யாரையுமே ரொம்ப கடுமையான சொற்களையோ, புண்படுத்துற மாரி சொற்களையோ நீ என்னைக்குமே உபயோகிக்கக் கூடாது. இனிமையான சொற்கள் தான் இதயங்கள சேர்க்குமே தவிர்த்து, கடுமையான சொற்கள் உன்ன பிரிச்சு தான் வைக்கும். உன்னோட நட்ப நீ இழந்துருவ. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீ இழந்துருவ. "சுளிக்க சொல்லேல்" அப்படிங்கிறத இனிமையான சொற்கள் மத்தவங்க கிட்ட நம்ம உபயோகிக்கணும். கடுமையான சொற்கள் மத்தவங்க கிட்ட உபயோகிச்சு, நம்ம ஒரு கஷ்டமான நிலைமைய நம்ம உருவாக்கி இருக்கக் கூடாது. உருவாக்கிறவும் கூடாது. இனிமையான சொற்கள் தான் இதயங்கள சேர்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் ரொம்ப அழகா கார்த்திக்குக்கு சொல்லி தராங்க. அந்த நாள்ல இருந்து கார்த்திக் யார் மனசையுமே புண்படுத்துற மாரி பேசுறது கிடையாது. எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் கார்த்திக் புண்படுத்தாம, காயப்படுத்தாம அத ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்வீட்டா பேசிட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப அவங்க ஃபார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் "சுளிக்க சொல்லேன்". நன்றி.